அனைவருக்கும் காலை வணக்கம். சேலம் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட வஉசி மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள ஜே. பொற்சிலையன் ஆகிய நான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தாங்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கடைகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அப்படி அரசாங்க சொத்தை ஆக்கிரமித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். தற்பொழுது நீதிமன்றத்தில் உள்ள காரணத்தினால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பின்பற்றவில்லை என்றால் அரசு அதிகாரிகளுக்கும் பல விளைவுகள் வரும். ஆகையினால் தமிழகம் முழுவதும் முன்னுதாரணமாக ஆகிவிடும். ஆக்கிரமிப்புக்கு கோர்ட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் என்று கனவிலும் நினைத்து விடாதீர்கள். அப்படி கோர்ட்டு உங்களுக்கு வழங்கினாலும் தமிழகத்திற்கு அது முன்னுதாரணமாக ஆகி அரசு நிலத்தை ஆக்கிரமிக்க கோர்ட் அங்கீகாரம் கொடுத்தது போல் ஆகிவிடும். அப்படி ஒரு தீர்ப்பு வரலாற்றில் கிடையாது. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதற்காக ஏமாற்றுக்காரர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். நிரந்தரமாக ஒரு தீர்வு காண அரசு அதிகாரிகள் நாடி உங்களுக்காக இடம் ஒதுக்க வேண்டுகோள் வையுங்கள். இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவப்பெயர் உண்டு பண்ண பல பேர் செய்யும் கூட்டு சதி. அந்த சதியில் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். நமது மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் ராஜேந்திரன் அண்ணா அவர்களை பாருங்கள். கழகத்துக்கு அவப்பெயர் உண்டு பண்ணும் யாராக இருந்தாலும் அவர்களை சும்மா விடமாட்டார். அவர் உங்களை நேரடியாக சந்தித்து உங்கள் குறைகளை கேட்பார் என்று நினைத்து விடாதீர்கள். அவருக்கு இது மட்டும் வேலையல்ல, தமிழகம் முழுவதும் அவருக்கு பல வேலைகள் உள்ளன. குறிப்பாக கழகத்துக்கு அவப்பெயர் உண்டு பண்ணுபவர்களை சாதாரணமாக விடமாட்டார். ஆகையினால் அவரிடம் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பார். நன்றி, வணக்கம்.